சிலர் இரண்டாவது நாளும் வலிமா கொடுக்கலாம், மூன்றாவது நாளும் வலிமா கொடுக்கலாம் ஒரு செய்தியை சொன்னார்கள். சுனன் அபீ தாவூதில் 3745 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது. அல் வலீமத்து அவ்வல யௌமின் ஹக்குன், அதாவது முதலாம் நாள் திருமண விருந்து இருக்கிறது, அது உண்மையானது, சுன்னத்தோடு உள்ளது. அத்தானி மஅரூஃபுன், இரண்டாம் நாள் வலிமா கொடுத்தா அது நல்ல விஷயம், இரண்டாம் நாள் வலிமா கொடுத்தா அது நல்ல விஷயம். வல் யௌமு ஸாலிஸ் சும்அத்துன் வரியாஉன், மூன்றாவது நாள் வலிமா கொடுத்தா அது முகஸ்துதி, அது முகஸ்துதி. அப்படி ஒரு செய்தி வருகிறது. இது பலகீனமான செய்தி. அந்த செய்தி கூட ஒரு விஷயத்தை காட்டுது. என்ன? ரெண்டு நாள தாண்ட வேண்டாம் செய்தி. என்ன செய்தி? முகஸ்துதி தான் இதை காட்டுது. ஆனா அந்த செய்தி கூட என்ன? பலகீனமான லஈஃபான செய்தி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் அப்துல்லா இப்னு உஸ்மான் ஸகஃபி என்று சொல்லுகின்ற அறிவிப்பாளர் வருகிறார். அன்புள்ள சகோதரர்களே, இதான் மிகப்பெரிய டாபிக். திருமண சப்ஜெக்ட் தான் மிக ஆழமான ஒரு டாபிக். அடுத்ததாக இப்ப நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய மற்ற உணவு விஷயங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். இதுல அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமூட்டிய அனுமதித்த ஆர்வமூட்டிய அதாவது விருந்து உபசாரங்கள் என்று ஒன்றை சொல்லிட்டு, அடுத்தது இஸ்லாம் என்னது? தடுத்த விருந்து உபசாரங்கள். இஸ்லாம் தடுத்த விருந்து உபசாரங்கள். ஆனா அது இன்றைக்கு வளமையில இல்ல. நான் நினைக்கிறேன் குர்ஆன் சுன்னாவுக்கு வெளியில் உள்ள மக்கள்கிட்ட அது வளமையில இருக்கலாம். எப்படி? சஹீஹுல் புகாரில் 5474 இலக்கத்தில் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா ஃபரஅ வலா அதீரா, நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபர என்ற சாப்பாடும் கூடாது, அதீரா என்ற சாப்பாடும் கூடாது. அப்படின்னா விளங்கிட்டானே? அது என்ன ஃபர அதீரா நம்மள்ட்ட இல்ல, விளங்கிட்டா. ஆனா அன்றைக்கு இருந்தீங்க ரசூலுல்லாஹ் தடை செஞ்சிட்டாங்க. ஏண்டா அதுல இன்னொரு நம்பிக்கை கலந்துருந்துச்சு. அதனால ஒட்டு மொத்தமா தடை செஞ்சிட்டாங்க. என்ன? ஒரு ஒட்டகம் அதுக்கு முதலாவதா கிடைக்கிற குட்டிக்குதே, அதை அறுத்து பள்ளிட்டு சாப்பாடு கொடுத்துருவாங்க. எதுக்காக வேண்டி? தங்கட கடவுளுக்காக வேண்டி. இந்த முதல் குட்டி அறுத்து பலிகிறதுக்கு அது எப்படி கேட்கலாமா இல்லையா? முதல் குட்டி அறுத்து பலிகிறது கூடாதா? அப்படி கேட்கலாமே. ரசூலுல்லாஹ்ங்களுக்கு தெரியும் அதுல நம்பிக்கையோடு கலந்திருக்கிறது. அந்த நம்பிக்கை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது என்ன செய்வானா? கொடுக்க வேண்டாம். அதீராண்டா என்ன தெரியுமா? ரஜப் மாசத்துல 10ஆம் நாள் கொடுக்கிற சாப்பாடு. ரஜப் மாசத்துல 10ஆம் நாள் கொடுக்கிற சாப்பாடு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இந்த சாப்பாடும் கொடுக்க வேணாட்டான், இந்த சாப்பாடு என்ன செய்வானா? கொடுக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். காரணம், அதுவும் ஜாகிலிய காலத்துல ஒரு தெய்வ நம்பிக்கையோட சம்பந்தப்பட்ட சாப்பாடு. அதை ரசூலுல்லாஹ் தடை செய்றாங்க மதீனால. அதனால தடை செய்றாங்க. காரணம் என்ன? பழைய காலத்து நம்பிக்கையோட சம்பந்தம் இருக்கிறதால லா ஃபரஅ வலா அதீரா என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே இஸ்லாம் தடுத்த சாப்பாடுகளும் இருக்கு. இன்றைக்கும் இது மாதிரி கிட்டத்தட்ட புது வீடு போற டைம்ல சரியா அந்த நிலையில வச்சு என்ன செய்வாங்க? ஒரு குர்பானியை கொடுக்கிற வளமை ஒன்று. உள்ள ஜின்களுக்கு எல்லாம் சாப்பாடு விளங்கிட்டா, பொருள் பிரச்சனை ஏற்படுத்தப்பட இப்ப திண்டு ஓடிடணும் விளங்கிட்டா என்று ஒரு சாப்பாடு என்ன செய்வாங்க? நிலையில வச்சு அறுத்து கொடுக்கிறது. அப்படி இப்படி சில தவறான முறைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்குது. இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் தடுத்தவைகள்.